செங்கம் அருகே அரசு பேருந்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி சென்றதால் பேருந்து நகர முடியாமல் நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்லும் அரசு பேருந்துகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் பயணம் செய்கின்றனர். செங்கம் மற்றும் திருவண்ணாமலை அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் உரிய நேரத்தில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை. இதனால் ஒரே பேருந்தில் 50 முதல் 60 பேர் பயணிக்கக்கூடிய நிலையில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என 80க்கும் மேற்பட்டோர் நெரிசலாக பயணிக்க வேண்டியுள்ளது. அதிக பாரம் காரணமாக பேருந்துகள் பாதி வழியிலேயே நின்று விடுகின்றன. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தமிழக அரசு பழைய பேருந்துகளை இயக்கி வருவதாலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமானோரை ஏற்றி சென்றதாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கின்றன. பேருந்துகள் பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி, கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.